ஓம் கம் கணபதையே நமஹ. ஓம் நமः சிவாய. ஓம் நமः சிவாய. ஓம் நமः சிவாய. ஓம் நமः சிவாய. ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே. ஓம் நமः சிவாய. ஓம் நமः சிவாய. ஓம் நமः சிவாய. ஓம் நமः சிவாய. உலகெங்கும் வாழும் அஸ்ட்ரோ டிவைன் நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர் 2026. இந்த 2026ஆம் ஆண்டு நம்முடைய ராசிக்கு என்னவெல்லாம் நன்மைகளை தரப்போகுது அப்படின்னு நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். இந்த ஆண்டுடைய கிரகநிலைகளை எடுத்து பார்க்கிற போது ரிஷபராசியிலே சந்திர பகவான் ரோகிணி நட்சத்திரத்திலிருந்து வருஷம் ஆரம்பிக்கிறது. மிதுனத்தில் குரு பகவான் இருக்கார். சிம்மத்தில் கேது பகவான். தனுசு ராசியிலே சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன் அப்படின்னு 4 கிரகங்கள். கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான். இதுதான் வருடம் துவங்க இருக்க போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள். இந்த கிரகநிலைகள் நமக்கு நன்மை தருமா? என்ன அஃபர்மேஷன் இந்த வருஷம் நம்ம ஏற்றுக்கணும்? நமக்கு ஜாக்பாட் இருக்கா? என்ன தெய்வத்தை வழிபட வேண்டும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு நான் விளக்கமாக சொல்ல போகிறேன். அதை குறிப்பிடுத்துக்கோங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு மிகப்பெரிய உதவிகரமான நல்ல ஆண்டாக உங்களுக்கு அமைய எல்லாம் வல்ல அந்த இறைவன் அனுக்கிரகம் புரியட்டும். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள். எனதருமை கும்பராசி என்பர்களே, 2026ஆம் ஆண்டு பிறக்கிற போது நமக்கு இருக்கக்கூடிய ஒரு தனிப்பெரும் சிறப்பு, நம்முடைய தன லாபாதிபதியான குரு பகவான் பஞ்சமத்தில் இருக்கிறது. கும்பராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு ஜாக்பாட் உண்டாங்க முதல்ல பார்த்து சொல்லுங்க அப்படின்னு கேட்குறீங்க. எவ்வளவோ சோதனைகள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க அனுபவிக்காத சோதனைகள் இந்த பூமியில் யாரும் அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. யாரை நம்புறீங்களோ அவங்க முதுகலை குத்திருப்பாங்க. இது கும்பராசிக்காரங்க அத்தனை பேர் வாழ்க்கையிலையும் நடந்திருக்கும். ராசியில் ராகு உட்காந்துக்கிட்டு மனசுக்கு கலக்கமோ உடல் கலக்கமோ கொடுத்துக்கிட்டே இருப்பார். உடல் நல பிரச்சனைகளும் கொடுத்துக்கிட்டு தான் இருப்பார். அப்போ எங்கிட்ட இருந்துங்க ஜாக்பாட் வரும்னா இந்த ஆண்டு ஃபர்ஸ்ட் ஜாக்பாட் உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு பெரிய வளர்ச்சி வருது. அவங்களுக்கு கல்யாணத்துக்கு வரன் பார்க்குறீங்களா? அமையுது. அவங்க வாழ்க்கையில் நன்மைகள் நடக்குது. அதுதான் முதல் ஜாக்பாட். தமிழும் நமது மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண் உயிர்க்கெல்லாம் இனிதினார் வள்ளுவர். நம்மளை விட நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்காங்கன்னா சந்தோஷம் இல்லைங்களா? அப்படி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அது குழந்தை பாக்கியமாக கூட அமையும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஜாக்பாட். 2வது ஜாக்பாட் என்ன தெரியுங்களா? பலருக்கு அரசு வேலை கிடைக்கக்கூடிய யோகம். 10க்குரிய செவ்வாய் 11ஆம் இடத்துல உட்கார்ந்திருப்பதும், அந்த 11ஆம் இடத்துல தர்மாதிபதி சுக்கிரன், கர்மாதிபதி செவ்வாய், அவர்களை லாபாதிபதி குரு பார்ப்பதும், செவ்வாய் சூரியன் சேர்க்கை இருப்பதும் நல்ல அரசு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் பலருக்கு உண்டு. இது 2வது ஜாக்பாட். சார், அரசு வேலை நான் ட்ரை பண்ணவே இல்லையே அப்படின்னா தனியார் துறையில் உயர் பதவி கிடைக்கும். இது மிகப்பெரிய யோகமாக உங்களுக்கு இந்த ஆண்டு அமைகிறது. அதே மாதிரி ஆஃபீஸில் ப்ரமோஷன் எதிர்பார்க்குற பலருக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் இந்த ஆண்டு. இதெல்லாம் 2வது ஜாக்பாட். 3வது ஜாக்பாட் என்ன கிடைக்கும் தெரியுமா? நீண்ட நாளாக உங்களை வருத்தி கொண்டிருக்கக்கூடிய கடனை அடைக்க போறீங்க, சொந்த வீடு வாங்க போறீங்க. கடனை அடைக்க போறீங்க, சொந்த வீடு வாங்க போறீங்க. இதுதான் 3வது ஜாக்பாட் இந்த ஆண்டு உங்களுக்கு. குரு பகவான் 6ஆம் இடத்துக்கு வரப்போறாரு. ஃபினான்ஷியல் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிடணும். பிள்ளைகள் வளர்ப்பில் அவர்கள் உடல் நலத்திலும் கொஞ்சம் அக்கறை எடுக்கணும். சர்வீஸ் செக்டாரில் உள்ளவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல், பிறருக்கு பணம் கொடுக்கும்போது எச்சரிக்கையாக இருங்க. நகையோ பணமோ யாருக்கும் இரவல். 2ஆம் இடத்துல சனி பகவான் வந்துக்கிட்டு நல்ல பொருளாதார உயர்வை தருவார். இதுவரைக்கும் வேலை இழந்தவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய யோகம்,
எல்லாம் இருக்கு. குடும்பத்தில் அப்பாவுடைய உடல்நிலை, மாமனாருடைய உடல்நிலை, இதிலெல்லாம் கும்பராசிக்காரங்க அதிக கவனம் செலுத்தணுங்க. இது ரொம்ப முக்கியம். ராசியில் ராகு பகவான் இருக்கும்போது மாயா வினோத தோற்றங்கள், நாங்கள் கற்பனைக்கு நிறைய விஷயத்தை கற்பனை பண்ணுவோம். நமக்கு லாபத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால கற்பனைகளை மீறிய ஒரு வெற்றியை நம்ம பெறணும். அதற்கு முருகப்பெருமானை வழிபாடு செய்யணும். காக்க காக்க கனகவேல் காக்க, நோக்க நோக்க நொடியில் நோக்க, தாக்க தாக்க தடையற தாக்க, பார்க்க பார்க்க பாபம் பொடிபட, பில்லி சூனியம் பெரும்பகை அகல என்ற வரிகளை இந்த ஆண்டு கந்த சஷ்டி கவச வரிகளை மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். டெய்லி 108 முறை சொல்லுங்க. என்ன எதிரிகள் தொந்தரவு இருந்தாலும், என்ன கெட்ட சக்தி உங்களை சுற்றி இருந்தாலும் அது விலகிடும். முருகப்பெருமானுடைய வேல் முன்வந்து உங்களை காப்பாற்றும். ஆக நல்ல தனலாபம் இருக்குது, புது வேலை கிடைக்குது, ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்குது, நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்குது, உங்கள் பிள்ளைகளுக்கு முன்னேற்றம் வருகுது. இதெல்லாம் இந்த ஆண்டு மிகச்சிறந்த நல்ல விஷயங்கள். உடல் நலத்தில் மட்டும் அக்கறை எடுத்துக்கிடணும். இன்னும் நிறைந்த நன்மைகளை நீங்கள் படணும்னா வீட்டில் தினந்தோறும் வேலுக்கு அபிஷேகம் செய்து அந்த முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். கற்பூர ஆராத்தி எடுங்கள், தூபம் ஏற்றுங்கள். அது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரும். நம்முடைய ராசிக்குரிய பலன்களே நம்ம பார்த்தோம். இந்த ஆண்டு பொதுவாக எப்படி இருக்க போகிறது அப்படின்னா, தங்கத்தின் விலை அதிகரிக்கும். இதை மக்கள் ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கணும். சென்ற ஆண்டு ப்ரெடிக்ஷன்ஸ் நம்ம சொல்லும்போது தங்கத்தின் விலை 1,00,000 ரூபாயை தொடும்னோம். இப்போ 1,00,000 ரூபாயை தாண்டிடுச்சு, உங்களுக்கு தெரியும். இன்னும் ஒரு கிராம் விலை 14,500லேருந்து 15,000 வரைக்கும் இந்த ஆண்டு போகும். அதே மாதிரி ஷேர் மார்க்கெட், அதோடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் மக்கள் அதிகப்படுத்துவாங்க. இப்போ நமக்கு எப்படி இருக்குன்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம கும்பத்தில் ராகு பகவான் இருக்கார் பாருங்க. பாம்பே பகுதியில் இந்த ஆண்டு கனமான மழை, இயற்கை சீற்றங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறத பார்க்க போகிறோம். அதுவும் இமயமலை ஒட்டியுள்ள பகுதிகளெல்லாம் கொஞ்சம் இயற்கை சீற்றங்கள் அதிகமாக இருக்கும். இந்தியாவை சுற்றி வர இருக்கக்கூடிய தேசங்கள்னால ஒரு சின்ன டென்ஷன் இருக்கும். குறிப்பாக சீனா, பங்களாதேஷ், நேபாள், ஸ்ரீலங்கா, அப்படின்னு பாகிஸ்தான் என்று இந்தியாவை சுற்றி வர இருக்கக்கூடிய நாடுகளில் ஒரு டென்ஷன் இருக்கும். இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையே ஒரு நட்புறவு இந்த ஆண்டு வளரப்போகுது. அதையும் நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டியிருக்கு. நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளில் பார்டரில் ஒரு டென்ஷன் இருந்தாலும் அந்த நாடுகளுக்குள் பிரச்சனை இருக்கலாம், இந்தியாவது தாக்காது. இந்தியாவில் இந்த ஆண்டு சீனாவுக்கு நமக்கு நட்புறவு உண்டு. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னா, கன்னி ராசியை சனி பகவான் பார்ப்பதனால் தமிழகத்துடைய தெற்கு பகுதிகள், தெற்கு மாவட்டங்களில் ஒரு பதட்டம் நிறைந்ததாக இருக்கும். இயற்கை சீற்றம் அதிகமாக இருக்கும். நான் இயற்கை சீற்றம் மட்டும் சொல்லலை, மக்களுக்கு போராட்டங்கள், மக்கள் பிரச்சனைகள், மக்களின் மனக்குமுறல்கள் அப்படின்னு இருக்கக்கூடிய ஆண்டாக தமிழகத்தின் தெற்கு பகுதிகளில் இந்த ஆண்டு இருக்கலாம். இயற்கை சீற்றங்களையும் இருக்கலாம். அப்போ இது இந்த ஆண்டு நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அதே நேரத்தில் மலை சரிவுகள், பூகம்பங்கள் ஏற்படக்கூடிய ஆண்டாகவும் இருக்குது. குரு பகவான் இந்த ஆண்டு கடகராசிக்கு வந்திருக்கார் இல்லையா. கடகத்தில் குரு பகவான் வரும்போது நீர் வீட்டில் குரு பகவான் வருவதும், நீர் வீட்டில் மீனமாகிய நீர் வீட்டில் சனி பகவான் அமர்வதும் மிகப்பெரிய அளவிற்கு நீரினால் சில பிரச்சனைகள் வரலாம் அப்படிங்கிறதும் இதற்கு முன்னால் நம்ம பார்த்துருக்கக்கூடிய விஷயங்கள். அதனால் நீர் சம்பந்தப்பட்ட சில ஆபத்துக்கள் இந்த ஆண்டு இருக்கலாம். நம்ம எப்படி இருந்தாலும் அவரவர் குலதெய்வ வழிபாடுங்கிறது நமக்கு பெரிய வெற்றியை கொண்டு கொடுக்கும், மிக நன்மைகளை தரும். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் ராசிகளுக்குரிய பொதுவான பலனை நான் சொன்னேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு எங்கள்கிட்ட ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் இங்கேயே எங்களுடைய செல்ஃபோன் நம்பருக்கு அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் மீட் பண்ணலாம். சென்னையில் டி நகர்லேயும் நங்கநல்லூர்லேயும் எங்கள் ஆஃபீஸ் இருக்குது. உங்களால் நேராக வர முடியலைன்னா இதே நம்பர் தான் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரில் உங்களுடைய பெயரையும் தற்போது நீங்கள் வசிக்கக்கூடிய ஊரின் பெயரையும் குறிப்பிட்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு கேட்டிங்கன்னா எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களை கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸ் வழங்குவாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர், நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.